Only 11 are present. Who is absent? Totally 12 students, na? The two, only 10 are present. It's me, the 11th one. Anush, Shairam, Harini, Aishwarya, Newman, Prinzi, Rahul, Sivo, Venkatesan, Vignesh. So Manimaran is not present. Similarly, Rahul is present. Rahul. Rahul. Okay, let's continue. Now, all of you kindly listen this story and you have to answer my question after the end of the story. ஒரு particular villageல ரெண்டு வழிபோக்கர்கள் strangers, they stay in a particular hall. தர்மசத்திரம் சொல்லுவா அந்த காலத்துல. அங்க தங்கியிருந்தா அடுத்த நாள் கிளம்பி போலான்னு. அப்படி தங்கின்ற போது சண்டிகாலமா கொஞ்சம் இருட்டுற நேரம் வந்தது. ஒருத்தர் பக்கத்து ஊருக்கு போகணும்னு அவசரமா அந்த 3வது மனுஷன் போனார். போகும்போது திடீர்னு மழை பிடிச்சிருக்கு. அதனால என்னாச்சு, அவரால் கண்டினியூ பண்ண முடியல. ஏற்கனவே அந்த தர்மசத்திரத்துல 2 பேர் தங்கியிருக்கா, இவரு 3வது ஆளு. சோ அந்த 2 பேர்த்த கேட்டா, நானும் கொஞ்சம் தங்கிக்கிட்டுமா, நாளை காத்தால போய்க்கிறேன். அப்ப என்னாச்சு, இவர் 2 பேர் பார்த்துட்டு, சரி மழை வேற பெய்யுது, இருட்டு எடுத்து அடுத்த ஊருக்கு போகும்னா நாளை காத்தால போய்கிட்டு, ஓகே இவ கூட தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். வந்தவருக்கானே அவனுக்கு தங்க இடம் கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷம். ராத்திரி நேரம் ஆச்சு, பசிக்கிறது, ஏதா சாப்பிட தரலான்னு கேட்டார். திருப்பி ஒருத்தர் மூஞ்சிய பார்த்துட்டு, இந்த முதல் ஆளுகிட்ட ஒரு 3 பிரெட் இருந்தது, 2வது ஆள்கிட்ட 5 பிரெட் இருந்தது. 5 ஸ்லைஸ் பிரெட், முதல் 3 ஸ்லைஸ் பிரெட், மொத்தம் 8 ஸ்லைஸ் இருக்கு. எவ்வளவு பேர் இருக்கா? 3 பேர் இருக்கா. இந்த 8 ஸ்லைஸ 3 பேர் எப்படி சாப்பிடுறதுன்னு ஒரு டிஸ்கஷன் இருந்தது. நம்மளால எவனுக்கு தேவையோ அவன் தானே சஜஷன் தான் நல்லா கொடுப்பான். அந்த 3வது ஆள் வந்தான் பத்தியா, அவன் என்ன சொன்னா, எல்லா பிரெட்டையும் 3ஆ கட் பண்ணி ஈக்குவலா. அப்ப என்ன ஆகும், 24 பீஸ் வரும். ஆளுக்கு 8 டன்னா சாப்பிடலாம். ஏன்னா இவனுக்கு தேவை இல்ல, அடுத்தவன் ரிசோர்சஸ் கன்சல்டன்ட்னு பேரு. அடுத்தவன் ரிசோர்சஸ் எல்லாம் இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு சொன்னா அவன் பெரிய கன்சல்டன்ட். அவன் கையில இருந்து ஒண்ணும் வராது. ஆனா சொல்றதை மட்டும் நல்லா வாய்கிழி பேசுவாங்க. அதுதான் எக்கனாமிக்ஸ். ஏன்னா எவன் நிறைய பேசுறானோ அவன் பெரிய எக்கானமிஸ்ட். பேசாம வெறும் விஷயம் மட்டும் தெரிஞ்சவன் அவன் ஒன்னும் வேலைக்காகவும் அவன் சராசரி மனுஷனாயிருப்பான். அதனால நிறைய பேசணும், பேசினாதான் எக்கனாமிக்ஸ் வளரும். இப்போ 3வது ஆள் என்ன சொல்லிட்டான், 3ஆ கட் பண்ணி ஆளுக்கு 8 சாப்பிடலான்னு. சாப்பிட்டாச்சு, படுத்துங்காச்சு. அடுத்த நாள் காத்தால போகும்போது என்ன பண்ணிட்டான், ஒரு பேக் கொடுத்தான், சின்ன பை. அந்த பைக்குள்ள தங்க நாணயங்கள் இருந்தது. எவ்வளவு நாணயம் இருந்ததுன்னா 8 நாணயம் இருந்தது. இவன்ட்ட 3 ஸ்லைஸ், அவன்கிட்ட 5 ஸ்லைஸ், மொத்தம் 8. ஸோ 8 நீங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுத்துட்டான். இப்போதான் கொஸ்டின் வருது. மொத்தம் 8 தங்க காயின் இருக்கு. இந்த 2 ஸ்ட்ரேஞ்சருக்கு ஆளுக்கு எவ்வளவு எடுத்துக்கணும்? யூ கேன் ஆன்சர் இன் த சாட் பாக்ஸ். மொதல் ஆளு 3 பிரெட் வச்சிருந்தான், 2வது ஆளு 5 பிரெட் வச்சிருந்தான். அதை தான் ஷேர் பண்ணாங்க. இப்போ 8 தங்க நாணயம் பிரைஸா கிடைச்சிருக்கு. ஆளுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? Now I am talking about the efficiency. ஸ்கார்சிட்டிக்கும் எஃபிஷியன்சிக்கும் உள்ள கனெக்டிவிட்டி சொல்றோம். ஏன்னா சும்மா புக்ல இருக்கிறது சொல்றது போல ஒரு கதை சொல்லி சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நாளைக்கு நீங்களே ஓனா எழுதுறதுக்காக இதை சேர். கைண்ட்லி டைப் in the chat box. ஸோ நல்லா தெரியுது, எல்லாம் ஆன் பண்ணி விட்டுட்டு எங்கேயோ எஸ்ஐட்டிங்க. ஹரிணி இருக்கா, 4 காயின் ஈச், சூப்பர்.
Anush 4 to each. அது எப்படி கண்ணு? எப்படி எல்லாம் ஈக்குவல்ன்றீங்க? ஒருத்தன் 3 பிரெட் தான் வச்சிருந்தான், இன்னொருத்தன் 5 பிரெட் கொடுத்தான். அப்ப 5:3 சொல்லாம எல்லாமே 4:4ன்றீங்க. இது தவறு இல்லையோ? சரி, எல்லாரும் சொல்லட்டும். இன் ரேஷியோ அது யாரு? அது ராகுல். ரேஷியோ சொன்னா ரேஷியோ வேல்யூ போடு. வெறும் ரேஷியோ சொன்னா எப்படி? Kindly mention how many coins for the first and how many coins for the second, please. Don't say 5:3. Oh, even James is recommending that. What about the rest of the two? Only 9 answers are there. Princey answered, and James answered, Rahul, Harini. Even you can unmute and you can speak. Recording. இப்ப அன்மியூட் பண்ணி பேசலாம்ப்பா. நீங்க மியூட் பண்ணிருக்கேன் நானு இல்லையே? Now let me answer for this question. You have given 2 choices. One is we can give the coins equally 4:4. Rahul and James said 5:3. But as far as the economic efficiency is concerned, both the answers are wrong. Why? Because based on the contribution only, we should divide. For example, the first person who shared 3 breads, totally 9 pieces are available. The contribution is 9 pieces out of 3 slices. The second one, he have given 15 pieces out of 5 slices. Out of this 9, the first person have ate 8 pieces. Only 1 he has contributed. The second one, out of 15, he add 8. The rest of the 7 is contributed. So the proportion should be 1:7 only. That is, the first person will receive only 1 coin, and the second one who contributed 7 pieces will be 7. At prima facie, it looks very odd. Why? Because how 1:7? But based on the contribution only, we should give the justification. That is why the economic efficiency is a little bit tough to understand. There are 2 types of efficiency. One is called productive efficiency. Another one is operating efficiency. Sometimes the operating efficiency, we used to call it as allocative efficiency. From one individual's view, the others may be wrong. From the others, the third person may be wrong. So the other opinion never be accepted. Once when you start seeing what others also saying, then it is easy to take a decision. What is justice we should do, not mere the quantum. The needy people should be given subsidies and other privileges. The well-versed and rich people should pay more tax to the government in order to augment the gap of the poor. So here the economic efficiency, which one has a priority will receive the resources. The rest will be for the, in the priority list, it will be in the last. So tomorrow we will discuss about the economic efficiency with the 3 heading: what to produce, how to produce, or whom to produce. With this, we'll wind up the class. We will meet tomorrow by 9:30. Only Vaishnavi, Rahul, Princey and Harini have submitted the assignment. The rest of the 4 kindly submit. With this, we will wind up the class. May God bless you. All of you say thanks. Let me hear your voice. Or you can type in the chat box. Say thank you. Thank you, sir. You want to say anything? Thank you, sir. When you want, do you want to share anything? You have any doubt?
You can ask me. No, sir. Okay, we will meet No, tomorrow sir. by 9:25. Kindly give the attendance in the classroom and join by 9:30. May God bless you, children. Bye. I'm ending. Okay.